நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துறேன். ஜான், நான் ஆண்டவரோட குரலை கேட்க விரும்புறேன். ஆவியானவரால நடத்தப்பட விரும்புறேன். ஆண்டவர்கிட்ட இருந்து வழிநடத்துதலை பெற விரும்புறேன். ஆண்டவர் இதைத்தான் நான் செய்யணும்னு விரும்புறாரு, அதை நான் செய்ய போறேன்னு சொல்ற ஒரு இடத்துக்கு நான் வரணும். அவரோட குரலை நான் தெளிவா கேட்டு இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவரோட குரலை என்னால கேட்க முடியல ஜான். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவர் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியல. இப்படி எல்லாம் சொல்றீங்களா? ஒரு வேத பகுதியை உங்ககிட்ட காட்டி அதுல இருந்து தொடர்ந்து எடுத்துட்டு போக விரும்புறேன். யோவான் 12:27 இருந்து பாருங்க. இயேசு சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். 28வது வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. 29. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு பிதாவாகி தேவன் கிட்ட பேசுறாரு. பிதாவாகி தேவன் சொல்றாரு, நான் ஏற்கனவே என் நாமத்தை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. 29ஆம் வசனம் பாருங்க. அங்கிருந்த மக்கள் கூட்டம் இந்த சத்தத்தை கேட்டு சிலர் இது இடி முழக்கம்னு சொன்னாங்க, சிலர் அது தேவதூதனுடைய குரல் அப்படின்னு சொன்னாங்க. இடி முழக்கம்னா அதுல எதுவுமே கேட்க முடியாது. ஒரு தேவதூதன் பேசினா நீங்க என்ன சொல்வீங்க? யாரோ பேசுறாங்க. இடி அப்படின்றது ஒரு இரைச்சல் மட்டும் தானே. நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. செய்தி ஒண்ணுதான், ஆனா சிலரால அதுல இருந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது, சிலருக்கு அது வெறும் இரைச்சலா மட்டுமே இருந்தது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். நான் பேசுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களை வழிநடத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? என் ஆடுகள் என் சத்தத்தை கவனிக்கின்றன. நீங்க ஆண்டவரோட பிள்ளையா இருந்தா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தா, அவர் உங்ககிட்ட நிச்சயம் பேசுவார். வேத வார்த்தைகள் மூலமா பேசுவார், மனிதர்கள் மூலமா பேசுவார், கனவுகள் தரிசனங்கள் மூலமா பேசுவார். தேவதூதன் ஒருவேளை உங்களை சந்திக்கலாம், ஆவியானவர் உங்களுக்கு உந்துதல் கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆனா கேள்வி என்ன? நீங்க அவரோட சத்தத்தை கேட்கிறீங்களா? இல்லைன்னா அது ஏதோ வெறும் இரைச்சல், இடி அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எந்த இடத்தையும் எடுத்துக்கோங்க, அங்க நிறைய ரேடியோ சிக்னல்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அந்த ரேடியோவை எல்லா இடத்துலயும் கேட்கிறோமா? இல்ல. ஏன்? ரேடியோ ரிசீவர் இருந்தா தான் கேட்க முடியும். அந்த ரிசீவர்ல குறிப்பிட்ட சரியான அலைவரிசைக்கு நீங்க டியூன் பண்ணினா மட்டும்தான் நீங்க கேட்க விரும்புற ஸ்டேஷனோட ஒலிபரப்ப கேட்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஆண்டவரோட குரலை கேட்க முடியலன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசலன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அவரோட குரலை கேட்கறதுக்கு டியூன் பண்ணப்படலன்னு அர்த்தம். அவரோட குரலை கேட்க நீங்க தயாரானா மட்டும்தான் அதை கேட்க முடியும். வேதம் சொல்லுது, காது உள்ளவன் கேட்க கடவன். உங்களோட ஆவிக்குரிய காதுகளை ஆண்டவரோட குரலை கேட்க வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தயார் பண்ணணும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை, இனிஷியேட்டிவை மேற்கொள்ளணும். ரொம்ப கவனமா அதுக்கான முயற்சியில நீங்க இறங்கணும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவரோட குரலை கேட்க முடியலன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க உங்களை டியூன் பண்ணிருக்கிறீங்களா? அவரோட குரலை கேட்க தயார் பண்ணிருக்கிறீங்களான்னு பரிசோதிச்சுக்கணும். நீங்க அது வெறும் இடி இரைச்சல்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா பேசினது ஆண்டவரா இருக்கலாம். உங்களோட காதுகளை நீங்க சரியா தயார்படுத்தணும். அது இடியோ இரைச்சலோ இல்ல, அது ஆண்டவருடைய குரல்னு தெளிவா நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். ஒரு ரேடியோவை குறிப்பிட்ட அலைவரிசைக்கு நேரா திருப்பணும்னா என்ன செய்வீங்க? ஒவ்வொரு அலைவரிசையா செக் பண்ணுவீங்க. ஆண்டவரோட குரலை கேட்கறதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? வேதம். ஒருவேளை நீங்க ஆண்டவரோட குரலை கேட்க முடியலையா? வேதத்தை வாசிக்க தொடங்குங்க. அவரோட குரலை நீங்க கேட்க முடியும். ஆவியில ஆண்டவர் பேசுறது, தரிசனங்கள் கனவுகள் மூலமா ஆண்டவர் பேசுறது, இது எல்லாமே நம்ம விரும்புவோம். அப்படி நடக்கலன்னா ஆண்டவர் பேசலன்னு சொல்லிடுறோம். ஆனா அதை தொடங்குறதுக்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்கிறது தான். ஆண்டவரோட குரலை கேட்கறதுக்கு அடிப்படையே வேதம் தான். ஏன்னா ஆண்டவர் பேசுறது வேதத்துக்கு முரணா ஒருபோதும் இருக்காது. அவர் பேசுறது வேதத்துக்கு ஒத்து போகும்.
இதுவரைக்கும் ஆண்டவரோட குரலை கேட்கறதுக்கு நீங்க பழகலைன்னா உங்களை டியூன் செய்யுங்க, தயார்படுத்துங்க. டியூன் பண்றதுக்கு எப்படி தொடங்குறது? சிறப்பான வழி வேதத்தை வாசிக்க தொடங்குறது தான். ஆண்டவரோட வார்த்தையை வாசிச்சு உள்ள அனுப்ப அனுப்ப அவர் பேசுறத நீங்க கேட்க தொடங்குவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உந்துதலை கொடுப்பாரு. நீங்க வேதத்துல படிச்சதை உங்களுக்கு நினைவூட்டுவார். வேதத்தை எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுன்னு அவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பார். உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட குரலை கேட்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.